3 நாட்கள் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து காத்திருக்கின்றன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் பாபுவிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ் பாபு, தற்போது எவ்வளவு நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி என்பது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் மையப்பகுதியாக உள்ளது. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் கடந்த 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என்பதால் சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் மற்றும் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு கார் உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் தற்போது விடுமுறை முடிந்து உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி வழியாக கார் உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் சென்னைக்கு திரும்ப சென்று கொண்டு உள்ளனர். தற்போது இந்த உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் நிலை ஏற்பட்டு உள்ளது. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி வழியாக இந்த வாகனங்கள் அணிவகுத்து நின்று செல்வதால் வாகன ஓட்டுநர்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். வழக்கமாக உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் 6 கவுண்டர்கள் வழியாக வாகனங்கள் திறந்து அனுப்பி வைக்கப்பட்டு வருவது வழக்கம். இந்த கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தற்போது கூடுதலாக 2 கவுண்டர்கள் திறக்கப்பட்டு, அதாவது 8 கவுண்டர்கள் வழியாக வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரையில் அணிவகுத்து நின்று செல்வதால் இந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்ல அரை மணி நேரத்திற்கு மேல் ஆகிறதாக வாகன ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த சுங்கச்சாவடி வழியாக போக்குவரத்து போலீசாரும் உளுந்தூர்பேட்டை போலீசாரும் இந்த வாகனங்களை ஒழுங்குபடுத்தி அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் கடும் சிரமத்துடன் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை கடந்து வாகன ஓட்டுநர்களும் மற்றும் பொதுமக்களும் செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.